ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரதீப் ரங்கநாதனோட நடிப்புல வெளியான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த கதை வந்து 2040ல நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து பசுமை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மாடர்ன் உலகத்துல எஸ்.ஜே. சூர்யா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சு அங்க லவ் பண்ற பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு கட்டத்துல மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, அந்த ஆப் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கடைசியில நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் சேர்ந்து லவ் பண்ணாங்களா இல்லையா? இதுக்கு நடுவுல எஸ்.ஜே. சூர்யா என்னென்ன டார்ச்சர்லாம் ஹீரோக்கு குடுத்தாரு? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் விக்னேஷ் சிவன் வந்து கதைய ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவும் எங்கேயும் லேக் அடிக்காத மாரி நல்லா காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமான பேக் போன்னு பார்த்தாலே பிரதீப் ரங்கநாதனும், எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் மட்டும் தான். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இந்த கதை வந்து 2040ல நடக்கிற மாரி தான் காட்டியிருக்காங்க. படத்துல வர அந்த லவ் காட்சியா இருக்கட்டும், ஃபைட் காட்சியா இருக்கட்டும், அந்த கம்பெனிய காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுக்கடுத்து படத்துல ஒர்க் பண்ண விஎஃப்எக்ஸ் டீமா இருக்கட்டும், அந்த சிஜி ஒர்க் டீமா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு பேக் போனா அமைஞ்சதுன்னு பார்த்தோம்னா, ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக் தான். எதுக்குன்னா, படத்துல பாட்டு எல்லாமே கேட்கறதுக்கு சூப்பரா மாஸா வச்சிருக்காங்க. அதே மாரி அனிருத்தோட ஃபேமஸான ஒரு ஆல்பம் சாங்கே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. மீம் டெம்ப்ளேட்ஸ்லயும் சில இடத்துல மியூசிக் மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அத நம்ம அனிருத் வந்து சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். கடைசி கிளைமேக்ஸ்ல அத சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல டைரக்டர் விக்னேஷ் சிவன் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே லவ்வ பத்தி முக்கியமான எலமெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு நடுவுல இந்த ஃபோன் யூஸ் பண்றனால என்னென்ன கருத்துக்கள மக்களுக்கு சொல்லணுமோ, அதையும் சொசைட்டிக்கு ஏத்த மாரி சில கருத்தெல்லாம் வச்சு நல்லா கொண்டு போயிருக்காரு. கடைசி எண்ட் கிரெடிட்ஸ்லயும் இந்த ஃபோன் யூஸ் பண்றனால எவ்வளோ ஆபத்து இருக்கு, ஒரு ஆப்னால நம்ம மக்கள் எல்லாம் எவ்வளோ அடிக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த கருத்தையும் டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. அதுக்கு நடுவுல நம்ம சீமானும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரு வர போர்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அவரு வந்து என்னதான் ஒரு பொலிட்டீஷியனா இருந்தாலும், இந்த படத்துல அந்த மாரி பேசாம, படத்துக்கு என்ன தேவையோ அத மட்டும் பேசி சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாரி சொசைட்டிக்கு ஏத்த மாரி அவரும் சில கருத்த ஸ்டார்ட்டிங்ல சொல்ற மாரி இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு டைரக்டர் விக்னேஷ் சிவன் நல்லாவே காட்டியிருக்காரு. படத்துல எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம டைரக்டர் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து கதைய என்னதான் நல்லா கொண்டு போயிருந்தாலும், தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதே மாரி காமெடி காட்சியெல்லாம் பார்த்தோம்னா, ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கும். அதுலயும் முக்கியமா யோகி பாபு பண்ற சில காமெடிலாம் பார்க்கும்போது, "என்னடா அந்த மனுஷன் இவ்வளோ மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரே!" அப்படின்னு இருக்கும். அந்த காட்சியெல்லாம் நம்ம டைரக்டர் விக்னேஷ் சிவன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி படத்துல தேவையில்லாத கிரிஞ்சான ரொமான்ஸ் காட்சி எல்லாம் இருக்கு. அதையும் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்தோனே ஹார்ட் அட்டாக் வர மாரி சில காட்சி வச்சிருப்பாங்க. அல்ல மிஸ்கின் கேமியோ ரோல் மாரி வருவாரு. அவரு பேசுற அந்த கருத்து ஓரளவுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும், அத வந்து கடைசி பார்த்தோம்னா, என்னடா அந்த மனுஷன் சம்மந்தமே இல்லாம சொல்லிட்டு போயிருக்காரேன்னு தான் இருக்கும். அந்த கிரிஞ்சான காட்சியெல்லாம் நம்ம டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத டயலாக்கு, தேவையில்லாத அந்த மீம் டெம்ப்ளேட்டு, தேவையில்லாத பாட்டு, அது எல்லாத்தையுமே நம்ம டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதைய நம்ம டைரக்டர் வந்து 2040ல நடக்கிற மாரி காட்டி, கிளைமேக்ஸ்ல வச்சு ஒரு சில சம்பவத்தலாம் வச்சு முடிச்சு விட்டுருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.